மக்களே, செல்வத்தை ஜெபிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இந்த டைம் இஸ் 2:40. வாங்க, வெல்கம். நேற்று ஃபுல்லாக வீடியோ போடணும்னு தோணலை. ஸோ அதனால் அப்படியே பேசாமல் விட்டுட்டேன். இன்றைக்கும் போடணும்னு தோணலை, பட் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அதனால் மாட்டிக்கிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு லூஸ்தனமாக பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணிட்டேன், நேற்று ஜடையை பின்னும்போது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அந்த நுனியில் ரிப்பன்லாம் மடித்து கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னிட்டு தலையை இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கழட்டுறதுக்கு. என்ன யோசித்தேன்னு தெரியல, என்ன பண்ணேன்னு தெரியல. ஐ ஷோ யூ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். தெரியுதா என்னோடய முடி கட் பண்ணி அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா தேத்தி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு ஜானுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு அது பத்தாதுன்ட்டு தத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த முடியை வேறு மறுபடியும் கட் பண்ணிட்டேன். இதையும் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேலை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜீவிக்கு இனிமேல் லாங் ஹேர் கிடையாது. இதை கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ போய் ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் கட் பண்ணணும். ஸோ பிஹைண்ட் நோட்ஸில் நான் போயிட்டு வந்தேன்ற ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரு என்ன அப்படின்னா, தீபா என்னோடய பேரை சொல்லியிருக்கா. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ரிஜிஸ்டரு. ஸோ இன்றைக்கி 16/7/2025 புதன்கிழமை. லிங்க் இருந்தால் போய் பாருங்கள். தீபாவோட பேஜ் போட்டு சொல்லியிருப்பாங்க. கை கழிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஒரு லூடா மீனோ ஏதோ சொன்னாங்க. லூடானா விளையாட்டு இல்லை, ஊடா மீன் ஃபிஷ் ஃப்ரை. இதை பாருங்கள், ஊடா மீன் ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் ஜீவியோட லஞ்சு. ஸோ ஊடா மீன் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கு ஒரு பொடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான். மற்றபடி ஆஸ் யூஷுவல் காலையில் கஞ்சி போயாச்சு. மீதி அவனுக்கு பால் ஒரு தயிருக்கு. ஆஸ் யூஷுவல் வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஜீவி சமையலே அவ்வளோதான். நைட்டு மட்டும் சூடாக ஏதாவது வச்சுக்குவோம். எக் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். ஏன்னா 2 நாள் ஃபுல்லாக பிரியாணியை முக்குன்னு முக்கியாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கருப்பு கவுனி அரிசி, அதோட கஞ்சி தான் டெய்லி போகுது. ஏன்னா அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு எனக்கும் தெரியுது. ஒருவேளை மட்டும்தான் நான் இங்கே சமைக்கிறது. நைட்டு ஏதாவது போர் அடிச்சிச்சு, மைண்ட் ஏதாவது கேட்குது அப்படின்னா திருத்தரமாக தின்னுடுவேன். அதையே வீடியோ போடுறது இல்லைன்னா சூரியத்தை சூரியன்லாம் பார்த்து கொஞ்சம் ஏங்குறாங்க. அப்புறம் பேஸ்லி சாப்பாடுங்கும்போது எல்லார் வாயிலையும் ஜொல்லு விழுவும். ஸோ அதனால் அதை பார்த்து ரேவதியெல்லாம் ஏங்க மாட்டா, திட்டுறா. உடம்பை கெடுத்துக்கிற, என்னையாவது வாக்கிங் போவ, இப்போ வாக்கிங்கும் போக மாட்டேங்கிற, உடம்பை கெடுத்துக்கிற, இப்போ வெப் சீரியஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் படத்துக்கு போகிறதே இல்லை, நோட் பண்ண தெரியும். ஏன்னா நான் வெப் சீரியஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா இருக்குன்னு அவளே ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லிடுறான். ஸோ இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் மேற்கொண்டு ஜீவி கட் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும்னு தெரியும். கட் பண்ணிவிட்டு இது ஷோ யூ. ஏன்னா முடியை இது பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. கண்ணாடி பார்த்து கட் பண்ணலாம். அப்படியே குத்துமதிக்கோ பின்னாடி கை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் நானே. ஸோ என்ன மாதிரி இந்த லூஸ்தனமான வேலைகள் யார் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாயங்காலம் ஒரு பிளான் இருக்குது, அது போகும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக ஷோ பண்ணுறேன். ஓகே, நாளைக்கெல்லாம் ஆடி 1. இதுவே ஊராக இருந்துச்சுன்னா தேங்காய் சுடுற நோம்பி, தேங்காவை சுட்டு எடுத்துன்னு போய் பிள்ளையார் மண்டையில் உடைப்பாங்க. இதை பற்றி நாளைக்கு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். சரி, அட்வான்ஸ் ஆடி 1 நல்வாழ்த்துக்கள். பாய். வாங்க சாப்பிட்லாம்.